எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, அம்முக்கு 2 தோசை சொன்னோம். ராஜி பட்டு மளிகை தமிழ்ல கடையில் பேரெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. வடை போடுற வாடை அப்படியே செம்மையா வருது. வாழைப்பழ கடையை கண்டுபிடிச்சிட்டோம். 4.5 ringgit சொன்னாங்க. நம்ம கேஷ் சாய் ஹை ஸ்கூல் நார்மல் மெட்ரோ மாதிரி தான் இருக்கு. பார்ட்டியா சாங் ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் டிராகன் ஃப்ரூட் ட்ரை பண்றேன். கால் வலிக்குது, கை வலிக்குது. 120 ரூபாயா? 100 ரூபாய்க்கு கண்ட்ரோல் பண்ணுங்கடா. நீ தான் அப்படி இருக்கேன்னா நீ பெத்ததும் அப்படிதான் இருக்கு. 1.5 ரிங்கட் ஏங்க 80 ரூபா அந்த கிட்கேட். சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வச்சிருக்காங்க. போனதுக்கு ஒரு யோகட் மட்டும் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீ போட்ருக்கு. ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்க. ஃபேக் டிஸ்ப்ளே. ஓகே ஓகே. நீ வேண்டாங்க, வாங்க போலாம். யா ஸ்பைசி. சாப்பிடுங்க, நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. ரப்பர் மாதிரி ஆசம். கால் பார்பிக்யூ சிக்கன். ஜஸ்ட் மிஸ். இப்போ லிட்டில் இதை சுற்றிக்கிட்டு இருக்கோம். எண்டிங் ஹைலாண்ட் முடிச்சுட்டு ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செம்ம பசிங்க. ஸோ பிரிக்ஃபீல்ஸ் இருக்கக்கூடிய நம்ம தலப்பக்கட்டி போகலான்னு பிளான் பண்ணி தான் போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு குரல், அண்ணா வாங்க நம்ம கடையில் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு. கடை எங்கே காணான்னு பார்த்தா கடை உள்ள கிடன் கஃபே இருக்குன்னாரு. சரி வாங்க போய் ட்ரை பண்ணிடலாம். நம்ம உள்ள எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, அம்முக்கு 2 தோசை சொன்னோம். சிக்கன் பிரியாணி 9 ரிங்கிட், தோசை ஒரு தோசை 3 ரிங்கிட். நல்லா இருக்கு. கொஞ்சம் காரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு டேஸ்ட் மேட்ச் ஆகுது. வாழைப்பழம் வாங்குறதுக்காக கடையை தேடிக்கிட்டு இருக்கேன். வாழைப்பழம் கிடைக்கல. ஸோ நம்ம ஊர் கடையை கண்டுபிடிச்சி பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ பனானாக்காக போயிட்டு இருக்கோம். அது செவ்வாழை தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறோம் நாங்கள். ஸோ நம்ம ஊர் கடையை சுற்றி எங்கே பார்த்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா ராஜி பட்டு மளிகை, இந்த பக்கம் ராம்ராஜ் ஷோரூம் பின்னாடி இந்த பக்கம் இல்லைங்களாம் பார்க்கும்போது நம்ம ஊர் மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் தமிழில் கடையில் பேரெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இது டீ தம்பி, வடை டீ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே கஞ்சிகள்லாம் கிடைக்கும். தம்பிக்கு வாழைப்பழம் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்டோம். அம்மா விசாரிச்சுட்டு இருக்கேன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. இந்த கடையிலேருந்து வடை போடுற வாடை அப்படியே செம்மையாக வருது. இப்போ வந்து வாழைப்பழ கடையை கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே நிறையா பழம் தொங்குது. பட் இங்கேருந்து போகும் செவ்வாழை தெரியலை. ஸோ கிட்ட போய் பார்ப்போம் வாழைப்பழம் இருக்கா. செவ்வாழை எதிர்பார்த்து தான் போனோம். பட் ரொம்ப காயாக இருந்ததாலும் நம்ம வந்து பூவம்பழம் வாங்கலாம். பட் இனிக்கிற மாதிரி வேற ஒரு பழம் வாங்கினோம். 4.5 ringgit சொன்னாங்க. நம்ம ஊருக்கு 90 ரூபாய், கொஞ்சம் ஜாஸ்தி தான். வாங்கிட்டு நம்ம அங்கே இருந்து நெக்ஸ்ட் புக்கிட் பிங்க் தான் போக போகிறோம். இதுல வந்து புக்கிட் பிங்க் 2 person 5 ringgit கேஷ் உள்ள போறோம். இந்த 4 ringgit தான் போட்டேன், இல்ல 5 ringgit. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மோனோ ரயிலில் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் ட்ரெயின் வரல. For all passengers, for your safety, please. நம்ம மோனோ ரயிலில் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி எல்ஆர்டி போயிட்டு வந்துட்டோம், கேடிஎம் போயிட்டு வந்துட்டோம். இது நம்ம தேர்ட் ட்ரெயின் மோனோ ரயில். ஸோ புக்கிட் பிங்க் தான் போக போகிறோம். ட்ரெயின் சூப்பராக இருக்கு உள்ள. பட் மூவிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். குஞ்சாய் ஹை ஸ்கூல். ட்ரெயினுக்குள்ள பிரச்சனை உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. ஒரே ரோமிங் தான். பட் அங்கே இருக்க எல்லாரும் கூட பெட் ஆகிட்டாங்க. ஸோ 3வது ஸ்டாப் நம்ம புக்கிட் பிங்காங் ஸ்டாப் வந்துட்டோம். ட்ரெயின் மூவிங்கில் எப்படி இருந்துச்சு? நார்மல் மெட்ரோ மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்பீடாக இருந்துச்சு, பட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. வேகமாக போனாலுமே அந்த ஸ்மூத்னஸ் நல்லா இருந்துச்சு. எக்ஸலேட்டர் அதான் பார்ட்டியா சாங் ஓடிட்டு இருக்கு. இங்க பாருங்க. சில்லற காசு இல்லையா? சில்லற காசு போட வேண்டியதானே. Dragon fruit. First time dragon fruit try பண்றேன். நம்ம இறங்குனது வந்து மோனோ ரயில். ஸோ இறங்கி இங்கே வந்தோம்னா எம்ஆர்டி போயிட்டு இங்கேருந்து எம்ஆர்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7 லெவல் நம்ம ஊருக்கு வரும்போது சொல்கிறேன் இங்கேயுமே இருக்குது. நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜேம்னா அவர். ஸோ 24 hours இந்த கடை ஓப்பனில் இருக்கும். ஸோ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
சாரி ஐ டோன்ட் நோ. இது என்ன? கால் வலிக்குது, கை வலிக்குது. அவங்க குடிச்சிட்டு போவான். இது உள்ள விட மாட்டாங்க. வா, ஸ்மெல் வருது, வாங்க போலாம். குடிச்சு முடி போலாம். அந்த கடைக்காரன் அடிச்சு விடுவாமா. வெளியே சூப்பரா இருக்கு, லைட்டிங் சூப்பரா இருக்குல்ல. உள்ள 7-Eleven போயிட்டு வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டு வரலாம். ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் வாங்கணும். 120 ரூபாயா? கம்மியா இருக்கு நினைச்சீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேல சொல்றாங்க இந்த ட்ரெஸ். எங்க 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 எதையா இழுத்து போட்டுற போறோம், கண்ணு கட்ட முடியாது. கண்ட்ரோல் பண்ணுங்கடா. கூடையில உட்கார், தூக்கு. நீதான் அப்படி இருக்கேன்னா நீ பெத்ததும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? நான் தனியாவே அந்த பாடு கொடுக்கேன். இதை உனையனே சேர்ந்து பார்த்தா அப்புறம் பணத்தை செய்வியா? லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு ப்ரொக்கோலி எத்துருங்கட்டு. யோகட் இருக்கா? இது இது கீழ இருக்கிறது 2 ரிங்கட். கீழ இருக்க 3 ரிங்கட். இங்கிட்டு போட்டுருக்கு. ஓ 3 ரிங்கட்டா? 3 ரிங்கட். ஏய் அங்க 2 ரிங்கட் தான் போய் 3 சொல்றாங்க. வந்ததுக்கு ஒரு கிட்கேட்டாவது வாங்குங்க. இதுதா ஏரியா 20 ரிங்கட் 400 ரூபாய். நம்ம ஊர்ல 150 ரூபா. ஏங்க பாவா 4.5 ரிங்கெட். 4.னா 80 ரூபா. 80ஆ? 5 ரிங்கட் 100 ரூபாய் கிட்ட வருது. 80 ரூபா அந்த கிட்கேட். 100 ரூபாய் கிட்ட வருது. ஜாஸ்தி தான். Excuse me, yogurt is available here. Yogurt. Which place? Yeah, you see pizza. That's last time. Okay. Yogurt இருக்கா? Yogurt is Yogurt இல்லையா? ஆமா. ஆனா இது flavored தான் இருக்கு. Flavoredless. Natural low fat yogurt. Low fat ஆமா. எத்தனை ரிங்கட்? 4.8 ரிங்கட். 100 ரூபாய். பரவாயில்ல, கடைக்குள்ள சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வச்சிருக்காங்க. 3.5 ரிங்கட். போனதுக்கு ஒரு யோகட் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. வண்டி எடுத்து எங்க போய் நிப்பாட்டிக்கலாம். வண்டிக்கு பார்க் பண்ணிட்டு சொல்லணும்னா அங்க எடுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் க்ரீன் போட்டுருக்கு. ரைட் பண்ணலாம். ஸோ 7-Eleven போயிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபேமஸான ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்க, புக்கிட் பிங்டாங் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஃபுட் ஸ்ட்ரீட். அங்கே தான் போகிறோம். அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஸ்ட்ரீட் விடிய இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம். வாங்க உள்ளே போகலாம். Beef, pork, curry potato. What is this? Beef. Huh? This is fake. This is fake. 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 Oh, display. Okay. Original inside. Original? Why this fake? Oh yeah, this fake. No more meat. Oh, over. Yeah, okay. வாங்க. பலாப்பழம் மாதிரி இருக்கு. ஆனா ரேட்ல ஜாஸ்தி போட்டுருக்காங்க. ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் டிஃபரன்ஸ். கடவுளே கன்றாவி. வேண்டாங்க, வாங்க போலாம். என்னமா நீ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. 20 ரிங்கட்டுங்க. அப்புறம் எங்க சாப்பிடுறது அது? தள்ளிக்க, தள்ளிப்போ. ஓ ஆக்டோபஸா? Spices. Yeah, spicy. நீ எவ்வளவு தூரம் நடக்கணும்?
நம்ம போறத தூரமே பாட்டு வரும் எப்படி இருக்குன்னு. வாங்கிக்கிறேன். Thank you. ஸோ அம்மா இன்னைக்கு மினி ஆக்டோபஸ் சாப்பிட போறாங்க. எனக்கு கன்றாவி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்குமா பேபி? யாருக்கு தெரியும்? இங்கிட்டு வாங்க ஓரமா சாப்பிடுங்க. நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. பூரா பெரிய பீஸா இருக்கு. ஆக்கா ரப்பர் மாதிரி மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பா இருக்கு. சாஸ் ஊற்றிருப்பாங்க போல. நல்லாதான் இருக்கு. போலாம். வினோத் இது வேணும்னு கேட்டிருக்காங்க. சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? அது ஆசம். என்னது? This is called barbecue chicken. சூப்பரா இருக்கு. 6 ringgit. Just miss. ஸோ இன்றைய தினம் இனிமையாக முடிந்தது. நம்ம ரிட்டர்ன் இப்போ ரூம் கிளம்பிட்டோம். ஸோ இதோட 2 days மலேசியா ட்ரிப் ஓவர். டுமாரோ மார்னிங் வேற ஒரு பிளேஸ் போக போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். பை கைஸ்.